சகையூனி ஒரு மனுஷன் அரசாங்கத்தினால மக்கள்கிட்ட வரி வசூலிச்சு அதை அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடிய ஒரு பணியை செஞ்சுட்டு இருந்த ஒரு மனுஷன். அவனுக்குள்ள ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருந்துச்சு. மக்கள் எல்லாரும் அவனை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவன்லாம் ஒரு ஆளாச்சே, இப்போ அநியாயமா வரி வாங்குறான், இவன் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி விட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அவன் இவ்வளோ வருத்தத்தையும் யார்கிட்ட சொல்லி அலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கும்போது அந்த ஏரியா வழியா இயேசு வராருன்னு கேள்விப்பட்டான். உடனே போய் அதை பார்க்கறதுக்கு அவரை பார்க்கறதுக்கு நேர போய் இல்லை நிற்பான். நிக்கும்போது ஊர்க்காரங்கலாம் திட்டி அவனை வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ இவன் எப்படியாவது இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு அத்தி மரத்து மேலே ஏறிடுவான். ஆளு குட்டையா இருந்தாலும் எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி மேலே ஏறி இருப்பான். அவன் கஷ்டத்தெல்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது அந்த வழியா இயேசு திரளான கூட்டத்தை பார்த்துட்டு மேலே இருக்கிற சகைவை பார்த்துட்டு, சகைவை நீ இறங்கி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. கீழே வந்தோடனே என் பேரை எப்படி தெரியும், என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. நீ அத்திமரத்துல ஏறும்போது எனக்கு தெரியும், உன்னோட கஷ்டங்கள்லாம் எனக்கு தெரியும், நான் இன்னைக்கு உன் கூட தான் தங்க போறேன் அப்படின்பாரு. அப்போ எல்லாரும் இயேசுவை ஏசுவாங்க. ஆனாலும் அவர் போயிட்டு அவனோட மனசுல உள்ள எல்லாத்தையும் நீக்கி என்ன பண்ணுவாருன்னா அவனுக்கு ஒரு புதிய லைஃப்பை சொல்லி கொடுப்பாரு. நீ இந்த மாதிரி தப்பெல்லாம் விட்டுரு, இனிமே திருந்தி வாழு, நான் உன் வீட்டுக்கு வந்துட்டாலே நீ திருந்திடுவேன். ஸோ இனிமே நீ வாழ்ற வாழ்க்கை திருந்தி வாழணும், உன் தப்பு எல்லாம் உன் மனசாட்சிக்கு எதுலாம் தப்புன்னு தெரியுதோ அது எல்லாத்தையும் விட்டுரு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த நேரம் அவன் கண் கலங்கி சொல்லுவான், போதகரே நான் யார்கிட்டையாவது தப்பாக ஏதாவது வாங்கியிருந்தேன்னா ஸோ நான் இன்னைக்கு கொடுத்துட்றேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுத குரலோடு நிற்பான். அப்போ இயேசு சொல்லுவார், நீ திருந்திட்ட, ஸோ நீ திருந்தினதுனால உன் குடும்பமே ஒரு ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டு, ஸோ அதனால் நீ இனிமேல் தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கடந்து போனார். ஸோ அதே மாதிரி நீங்களும் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் மனசாட்சி எதுலாம் தப்புன்னு தோணுதோ அதை கடவுள் சொன்ன வாக்கை எடுத்துட்டு நீங்கள் தப்புன்னு தோணுது எல்லாத்தையுமே அப்படியே சரி பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களை அறியாமலே பெருக்கெடுத்து ஓடும். வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. வரட்டா?